அன்பார்ந்த பசங்களா, நீங்க இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பசங்க. உங்களை டேலண்ட் ஹண்ட் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. உங்கள ஒருத்தர் மியூசிஷியன், இன்னொருத்தர் மேத்தமேட்டிஷியன், ஒருத்தர் மேஜிஷியன், இன்னொருத்தர் சிங்கர். இப்போ சீக்கிரமாவே டேலண்ட் ஹண்ட் ஆர்கனைசர் இங்க வந்துருவாங்க. உங்கள யார் பெஸ்டோ அவங்களுக்கு இந்த டிராஃபி கிடைக்கும். இப்போ இங்க இருக்கிற இந்த 5 பேர்ல யாரு இந்த காம்படிஷனை ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ருத்ரா எங்க இருக்கான்னு தெரியல. லெட்ஸ் கோ இன்சைட். சரி யூடி சீக்கிரம் வா, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. வந்துட்டு இருக்கல. அட பாவி, பாப்கார்ன் கீழ போட்டேன் நானு. டிராஃபி ருத்ராவுக்கு தான் கிடைக்கும். ஐயோ, இந்த ருத்ரா மட்டும் யாரு? சிவாக்கு எதிரே யாராலையும் நிக்க முடியாது. டிராஃபி கண்டிப்பா அவனுக்கு தான் கிடைக்கும். உன்னோட சிவா எங்க இருக்கான்? அவனுக்கு இங்க வராமலே டிராஃபி கிடைச்சிடுமா? அவனோட என்ட்ரி எப்பயுமே மாசா கடைசியில தான் இருக்கும். நீ வேணா பாத்துட்டே இரு, அவன் வரதான் போறான். ருத்ரா கூட ஹீரோவை விட குறைஞ்சவன் இல்ல. அவன் கூட இப்ப வந்துருவான். நீ வாய் மூடு. நீயும் வாய மூடு. நீயும் வாய மூடு. எதுக்காக எங்களை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? எங்களை அவுத்து விடுங்க. பசங்களா, நாங்க உங்களுக்கு பரிசு கொடுக்க லார்ட் ஏசா கிட்ட கூட்டிட்டு போறோம். You are the lucky ones. Lord Yesa, the Lord of the universe, like பண்ணிருக்காரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்களை யாரோ கடத்திட்டு போறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓடுங்க, 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 காப்பாத்துங்க. ஓடுங்க, ஓடுங்க. அந்த பசங்க யாரு? Destroy them. Okay, boss. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்களை யாரோ கடத்திட்டு போறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பசங்களா, சின்ன பையா, நீ மாட்டிக்கிட்ட. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னோட பேரு சிவா. அவன் என்னோட நண்பன் சிவா. பாத்தியா அவன் எப்படி சண்டை போடுறான்னு? இவன் ஒரு ஆளு எல்லாருக்கும் போதும். வாவ் சிவா, என்ன அருமையா ஃபைட் பண்ற. போ, தூரமா போ, சீக்கிரம் ஓடு. ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப சின்ன பசங்க. எங்களுக்கு சமமா உங்களால போட்டி போட முடியாது. குழந்தைத்தனமா நடந்துக்காதீங்க. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாதீங்க.
தேங்க்ஸ். வெல்கம். அவன் என்னோட ஃப்ரெண்ட் ருத்ரா. அவனோட மேஜிக் கலக்கல பாத்தீங்களா? அவன் இல்லனா இந்நேரத்துக்கு சிவா ஸ்வாஹா ஆயிருப்பான். திரும்ப போயிடு. விடுறோம். போயிடு, சீக்கிரம் போயிடு. போயிடு. அதுங்க ஏலியன்ஸ். அதுங்க ஏலியன்ஸ். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, அதுங்க ஏலியன்ஸ் தான். ஹாய், ஐ அம் சிவா. ஹாய், ருத்ரா ஹியர். தேங்க்ஸ் ருத்ரா. ஒருவேளை இன்னைக்கு நீ நேரத்துக்கு வரலனா யாரும் தப்பிச்சிருக்க முடியாது. ஒருவேளை சிவா வரலனா தான் இங்க யாராலையும் உயிர் தப்பிச்சிருக்க முடியாது. இல்ல ஆதி? ருத்ரா, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, யூடி அண்ட் ரேவா. அப்புறம் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மைரா அண்ட் வருண். சிவா, ருத்ரா, ப்ளீஸ் எங்க பசங்களை காப்பாத்துங்க. ப்ளீஸ். டோன்ட் வரி அங்கிள் ஆண்டி, நாங்க உங்களை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்போம். சிவா, தாத்தாவையும் எங்கேயும் காணோம். என்ன? நம்ம தாத்தா கூட இல்ல ருத்ரா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் எந்த பிளானட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. இபாய்ஸ்கா ஸ்பேஸ்ஷிப் கிரியேட்டோ. லார்ட் ஏட்ஸா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இவங்களுடைய மேஜிக்கல் பவர்ஸ் பூரா உங்ககிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் உங்களாலேயும் மேஜிக் பண்ண முடியும். கம்ப்ளீட் 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 கம்ப்ளீட். இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க எல்லாருடைய மேஜிக்கல் பவர்ஸும் எங்களுடைய லார்ட் ஏட்ஸாக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இனிமே நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல. எனக்குள்ள மேஜிக்கல் பவர்ஸும் வந்துருச்சு. என்ன? மேல எந்திரிங்க. என்னால உங்க எல்லாரையும் என் விரலால் ஆட்டி வைக்க முடியும். நாம
மத்த மெஜிஷியன் கிட்ட இருந்து பவர் அடையிற வரைக்கும் இவங்கள பிரசன்ட் கூல்லே வச்சிருங்க. அவங்க பவரும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன யாராலையுமே ஜெயிக்க முடியாது. நான் பைரட் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸா மாறிடுவேன். சிவா ருத்ராவை கூட்டிட்டு வர முடியல லார்ட் எட்ஸா. சிவாவுடைய ஃபைட் அப்புறமா ருத்ராவுடைய மேஜிக் கிட்ட யாராலையுமே ஜெயிக்க முடியல லார்ட் எட்ஸா. நீ லார்ட் சைட்டாவோட சிப்பாய். உனக்குள்ள ஒரு சிப்ப பொருத்தி இருக்கேன். இந்த உலகத்துல எல்லாமே உனக்கு தெரியும். அப்புறம் எப்படி வெறும் கையோட திரும்பி வருவ? எனக்கு அவங்க வேணும். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஆனா இதுக்குள்ள எப்படி போவோம்? ஏன்னா நாலா பக்கமும் அங்க ட்ரோன் செக்யூரிட்டி இருக்கு. அந்த ட்ரோன் கிட்ட தப்பிச்சு போக பாசிபிலிட்டியே இல்ல. ஒரு வழி இருக்கு. இபைஸ்கா ஸ்மால் சைஸ் கிரியேட்டோ. ருத்ரா, நீ உண்மையிலே கலக்கிட்ட. ஓகே, நாம இப்ப சீக்கிரமா அந்த ஷிப்குள்ள போகலாம். பாத்தியா, ருத்ரா கிட்ட எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கு. அட, ட்ரோன் நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஷிப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இத்தனை கிரீச்சர்ஸா? இத்தனை கிரீச்சர்ஸ் ஏன் கைது பண்ணிருக்காங்க? உன்னோட மேஜிக் பாய் இன்னைக்கு நம்மள ஈ ஆட்டம் எரிச்சு பொசுக்கிருப்பான். புகை கூட வெளியில வந்திருக்காது. வேற மேஜிக்கே கிடைக்கலையா என்ன? இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லு. நீ மேஜிக்கால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்க. தேங்க்லெஸ் கேர்ள். அட, அவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ருத்ரா. உண்மையிலேயே மேஜிக் அருமையான விஷயம் தான். தேங்க்ஸ் சிவா. லெட்ஸ் கோ. முதல்ல நம்ம சிசிடிவியை க்ளோஸ் பண்ணணும். இல்லனா அவங்க நம்ம மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணிடுவாங்க. இபைஸ்கா ஆல் சிசிடிவி க்ளோஸ். என்னாச்சு? யாரு இப்படி பண்ணது? நம்மளோட இடத்தை இப்படி பண்ணது யாரு? எத்தனை சிசிடிவி கேமராவையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இன்டர் பிளானட் போலீஸ் வந்துட்டாங்களா என்ன? செக் பண்ணுங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, எங்கெங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? நம்ம இங்க ரொம்ப பத்திரமா போயாகணும். எங்க வேணாலும் பிடிபடலாம். பாத்தியா, சிவாவோட டெக்னாலஜி தான் ஒர்க் அவுட் ஆகுது. உன்னோட மேஜிக் ஃப்ரெண்ட் பாவம், அவனே பயந்து போயிருக்கான். சாரி.
வாட்ச் பெருசா இருந்தா இன்னும் நல்லா தெரியும். இந்த சின்ன ஸ்கிரீன்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பிக் ஸ்கிரீன் கிரியேட்டோ. ஓ நோ, மேஜிக் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையும் அவங்க கைது செஞ்சுட்டாங்க. அவங்க என்னதான் பண்ண விரும்புறாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீயே இங்க வரலாம்ல. பாவம் இந்த ரோபோட்டிய போய் எதுக்கு அமிச்ச? இங்க வா, நல்லா இங்க சாப்பிட்டுக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தலாம் நம்ம. ஆமா ஆமா, சாப்பிடும் போது கூட நான் உங்களோட செல்ஃபி எடுத்துப்பேனே. நானும் சிவா மட்டும் தான் அங்க போவோம். நீங்க எல்லாரும் ஒளிஞ்சிருந்து பாருங்க. வெல்கம், உள்ள வாங்க. அட சாப்பாடு. சாரி சிவா, எங்களுக்கு பயங்கரமா பசிக்குது. இவ்வளவு நல்ல சாப்பாடு பார்த்ததுக்கு அப்புறம் வயித்துல எலி ஓடுது. அப்புறம் நாங்க குதிச்சுக்கிட்டே வந்துட்டோம். அப்புறம் நான் ஏலியன்ஸ் கூட செல்ஃபி எடுத்துக்கணும், அதனால தான் நானும் வந்துட்டேன். லார்ட் எட்ஸா இப்போ இங்க வர போறாரு. ஹலோ கிட்ஸ், இன்ட்ரோ듀ce yourself. ஹலோ சார், நான் யூடி. உங்களோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கட்டுமா? உட்காரு, செல்ஃபிக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஐம் சிவா, இவன் ருத்ரா, அப்புறம் இவன் ஆதி, அப்புறம் நீங்க. என்ன பத்தி நான் ஏன் வாயாலேயே சொல்ல தேவையில்லை. நகல் சிங், நான் யாருன்னு இவங்களுக்கு சொல்லு. இவர் லார்ட் எட்ஸா. இவரை த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை இதுதான், இவர் ஒரு கொள்ளக்காரர், பைரட் ஆஃப் த யூனிவர்ஸ். இவர் எல்லா பிளானட்ஸ்க்கும் போய் அங்க இருக்கிற சிறப்பான விஷயங்களை திருடிடுவாரு, இல்லனா கொள்ளையடிச்சிடுவாரு. 11 பிளானட்ஸ் உடைய போலீஸ் இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லார்ட் எட்ஸாவை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். இவரை விட பயங்கரமான திருடன் இந்த யூனிவர்ஸ்லயே இல்ல. நகல் சிங், நீ என்ன புகழ்றியா இல்ல என்ன அவமானப்படுத்துறியா? உன் புத்தி என்ன புல்லு சாப்பிட போயிருச்சா என்ன? நீ இனிமேல் பேசக்கூடாது. என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன். நீங்க பைரட்டா இருந்தாலும் சரி, லார்ட் ஆஃப் யூனிவர்ஸா இருந்தாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க யாரால பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்கள விட்டுருங்க. சரி, உங்களோட பிளான் என்னன்னு சொல்லுங்க. நான் இந்த யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா பொருளையும் எடுத்து ஒன்னு சேர்த்து என்கிட்ட வச்சுக்க விரும்புறேன். இது என்னோட பொழுதுபோக்கு. நான் திருடனோ கொள்ளக்காரனோ இல்ல, நான் ஒரு கலெக்டர். விசித்திரமான பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். எல்லா பிளானட்ஸ் போலீஸும் என்ன துரத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த உலகத்துல உள்ள எல்லா ஸ்பெஷலிஸ்ட் மக்களையும் நான் பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உங்க டேலண்ட்டை நான் இந்த சிப்புக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோட கிரீச்சர்ல சேர்த்துப்பேன். அந்த சிப்பை யாருடைய உடம்புல வச்சாலும் அவங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பாஷைகளும் எல்லா கலைகளும் தெரிஞ்சிருக்கும், எல்லா விதமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க என் பேச்ச மட்டும் தான் கேட்பாங்க, எனக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா மேஜிக் லார்ட் எட்ஸா கிட்ட மட்டும் தான் இருக்கும். அவர் சில பேருடைய மேஜிக் தனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் சில பேர் பாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த யூனிவர்ஸ்ல எங்க வேணும்னாலும் திருடலாம், எங்க வேணும்னாலும் கொள்ளையும் அடிக்கலாம். எந்த போலீஸாலையும் அவரை பிடிக்க முடியாது. அகல் சிங், உன் புத்தி என்ன புல்லு சாப்பிட போயிருச்சா? அப்பத்துல இருந்து என்ன திருடன் திருடன் சொல்லிக்கிட்டே இருக்க. பசங்களா, நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க அவ்வளவு சீக்கிரமா இங்க வந்து நான் கைது செஞ்சு வச்ச எர்த்து வாசிங்கள திருப்பி கூட்டிட்டு போக முடியும்னா? இப்ப நீங்களும் என்னோட கைதிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க ரோபோக்கா. அவங்கள கொன்னுரு. இன்னைக்கு அவங்க 2 பேருமே காலி. யாராலையுமே அவங்கள காப்பாற்ற முடியாது. பிரமாதமா இருக்கு. முதல் முறையா ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குள்ள பயங்கரமான பவர் இருக்கு. ஒரு தடவை இந்த பவர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னை யாராலையும் தடுக்க முடியாது.
சிவா பத்திரம். ஆமா ஆமா இன்னைக்கு ருத்ரா மட்டும் இல்லனா உன்னோட கும்ஃபு பாய் பறக்கும் தட்டு ஆயிட்டு இருப்பான். சிவா மட்டும் இல்லனா உன்னோட மேஜிக் பாய்க்கு டிராஜிக் எண்ட் வந்திருக்கும். நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். இந்த சூழ்நிலையில மேஜிக் தான் வொர்க் அவுட் ஆகும். கும்ஃபு பறக்கும் தட்டு ஆயிடும். அந்தர் மந்தர் காலி கலந்தர். நோ 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 நில்லு, என்ன ஒளிஞ்சுக்க விடு. சோ உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் இருந்தாங்கன்னா பாவம் அவங்களுக்கு எதிரியே தேவையில்லை. ஹாய் ருத்ரா. என்ன தலை எப்படி இருக்க? உன்னோட மேஜிக் உன்னோட மூஞ்சி மாதிரி இருக்கு. பாத்தியா என்ன நடந்ததுன்னு? மூட்ரியோட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஏற்பாடு முடிஞ்சதா? எஸ் லார்ட் எஸ்ஆ. வெரி குட். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பசங்களோட ஃபியூச்சரை சொல்லு. இப்பவே சொல்றேன் லார்ட் எஸ்ஆ. வெரி குட் நியூஸ் பாஸ். பாவம் அந்த பசங்க ராக்கோக்கு முன்னாடி கையை கட்டி அழுதுகிட்டு இருக்கானுங்க. என்னமோ மன்னிப்பு கேட்கற மாதிரி. அவங்க 2 பேரும் கண்ட்ரோல் ஆயிட்டாங்கன்னா மத்தவங்களும் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. யூச்சரியா போய் அவங்க கணக்கு வழக்க முடிச்சிரு. நான் திரும்பவும் கிரிமினல் கிட்ட போறேன். முதல் சந்திப்பே நல்லா இருந்துச்சு பசங்களா. மறுபடியும் கூடிய சீக்கிரம் நாம சந்திக்கலாம். இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கப்புறம் நடக்க போற சந்திப்ப நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டீங்க. ருத்ரா நாம அவங்கள தடுத்தாகணும். வா அவங்க பின்னாடியே போகலாம். சிவா நீ லார்ட பின்தொடர்த்து. நான் மைராவரனை காப்பாத்தி கொண்டு வரேன்.
அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். முடி சரி பண்ணிக்கிறேன். இங்க பூலோகவாசிகளோட போட்டோ ரொம்ப நல்லா வரணும். ஏலியன்ஸ் கூட முடியாட்டியும் அவங்களோட ட்ரோன் கூட போட்டோ எடுத்துக்கிறேன். எடுங்க எடுங்க. இது ரொம்ப ஆபத்தானது யூடி. இதுக்கப்புறம் நீ எங்கேயாவது போட்டோ எடுக்கணும்னு நின்ன அவ்வளவுதான் உனக்கு. சரியான போட்டோ பைத்தியமா இருக்கு. எப்படி வாங்க இங்க இருந்து போகலாம். கூட்டு போய் அடிங்க, இல்லைன்னா நான் இவங்களை டிடென்ஷன் ரூம்ல போட்டுருவேன். இதுங்களை நான் டிடென்ஷன் ரூம்ல போட்டுருவேன். இதுங்கெல்லாம் வேணும்னா இதுங்க என் வாயில தூக்கி போட்டுட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஓ, thank you so much. Thank you. நீ யாரு? என்னோட பேரு சிவா. அப்புறம் ருத்ராவும் இங்க வந்திருக்கான். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. Let's have lunch together. எனக்கு தனியா சாப்பாடு சாப்பிடுறது பிடிக்காது. எனக்கு பயங்கரமா பசிக்குது. வந்ததுல இருந்து ஒரே ஆக்ஷனா தான் இருக்கு. யாருமே சாப்பாடை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. லஞ்ச் சர்வ் பண்ணுங்க. இந்தாங்க ராக் சில்லி, ராக் தந்தூரி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்க ரெண்டு பேரும் என் கூட லஞ்ச் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால இந்த ராக்ஸ் சாப்பிட முடியாது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அட சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்காக ஸ்பெஷல் பிளானர்ஸ் ராக்ல இருந்து இந்த ஃபுட்டை கொண்டு வருவாங்க. டேஸ்ட் பண்ணி பாரு ப்ளீஸ். இல்லனா உங்களையும் அந்த லாக்கப்ல தூக்கி போட்டுருவேன். அவங்களும் என் கூட லஞ்ச் சாப்பிட மாட்டேன்னு மறுத்தாங்க. எங்களால இதெல்லாம் சாப்பிட முடியாது. என்ன? இது எனக்கு அவமானம். இது எனக்கு இன்சல்ட். நீ யாரு? நல்லதா போச்சு, நீயும் இங்க வந்துட்ட.
தாத்தா தாத்தா உங்களை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவா, நீ வந்துட்ட. இனிமே எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நாங்க சண்டை போட வரல. நீங்க யார் யாரை கைது பண்ணிருக்கீங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. விடணுமா? நீங்களே யாருமே இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஒருவேளை உங்ககிட்ட மேஜிக் இருந்தா லார்டு ரிசா கிட்டயும் மேஜிக் இருக்கு. இப்ப அவர் திருமூர்த்தியோட மேஜிக்கை அடைய போறாரு. அதுக்கப்புறமா யாராலையுமே அவரை தடுக்கவே முடியாது. இந்த திரிமூர்த்தி என்னது? நீயே தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு யாராலையும் தப்பிக்க முடியாது. தாத்தா பாத்து. Zibaiska, rock flower converto. இன்னைக்கு யாராலையும் தப்பிக்க முடியாது. நான் தோத்துட்டேன். நான் முதல் முறையா தோத்துட்டேன். சின்ன பையன்கிட்ட தோத்துட்டேன். நான் அவசரப்பட்டு என்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் வேஸ்ட் ஆயிட்டேன். தேங்க்ஸ் ருத்ரா. நீ எங்க தாத்தாவை காப்பாத்திட்ட. மேடம் கானன்கோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா ருத்ரா, சிவா எங்களை காப்பாத்திட்டான். ஹி இஸ் a very good fighter. பாத்தியா, இப்பவும் மெஜிஷியன்ஸ் சிவாவை தான் பாராட்டுறாங்க. ஆனா நீ இன்னும் சொன்னதே தான் பைத்தியம் மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. நீயும் தான் இன்னும் கொக்காட்டம் ஒரே கால தானே நின்னுட்டு இருக்க. குங்ஃபு கராட்டேல ருத்ராவோட மாஸ்டர் மேஜிக் முன்னாடி வேலைக்கு ஆகாது. இப்ப பாத்தியா அவன் ராக்ஸை எப்படி ஃப்ளவர்ஸா மாத்துறான்னு. உன்னோட குங்ஃபு பாய் கிட்ட சொல்லு, அந்த மாதிரி பண்ணி காட்ட சொல்லி. அட போது, நிறுத்துங்க. சிவா, இந்த திரிமூர்த்தி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன வேணும்னாலும் தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய டைம் முடிஞ்சது. ஒருவேளை நாங்க எங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம்னா நாங்களா இருக்க முடியாது. ஷாக்கால், தாத்தா, சர் மெஜஸ்டிகோ அவங்க எல்லாரையும் கைது செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கவா? நான் ஏலியன்ஸோட போட்டோ எடுக்கணும்ன்ற கனவை நீங்களாவது நிறைவேற்றுங்க. இல்ல, அவங்களையும் எங்க கூடவே பிடிச்சு வச்சிருப்பாங்க. எங்களை சர் மெஜஸ்டிகோ பேர்ல எங்க கூடயே ஷாக்கால், ஜெய்சிங், சர் மெஜஸ்டிகோ என் பேர்ல இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருக்காங்க. நாங்க சேர்ல உட்கார்ந்த உடனே ஸ்மோக்ஸை வச்சு எங்களை மயக்கமடைய செஞ்சுட்டாங்க. எங்களை மாதிரி அவங்களும் பிடிபட்டுட்டாங்க. அப்புறம் லார்ட் ஐசா பவரை எடுக்க போறாரு. ருத்ரா, சிவா ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது தப்பு நடந்துரும். இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க மேஜிக்கல் பவர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சிவாவும் போறோம். நம்ம எப்பவுமே கான்டாக்ட்ல தான் இருக்கணும். நீங்க மத்தவங்கள விடுவீங்க.
வா ருத்ரா, வெளியில யாருமே இல்ல. அந்த பசங்க ராட்ரோட் காலி பண்ணிட்டாங்க. நீ நான்சென்ஸ் ஃபியூச்சரை சொல்லிக்கிட்டு இருக்க, யூஸ்லெஸ், எதுக்கும் உதவாது. லார்ட் எஸ்ஆ சார், நான் 50% கரெக்டா சொல்லுவேன், மத்ததெல்லாம் தப்பாயிடும். 50% கிரெடிட் ஆகுது எனக்கு கொடுங்க. Are you ready to transfer power? இப்போ நானே அவங்கள ஒரு கை பார்க்கறேன். எல்லாம் ரெடி சார். Are you ready? Let's start. ஒரு நிமிஷம். ஃபியூச்சரியா, பசங்களோட ஃபியூச்சரை சொல்லுங்க. ஒருவேளை அவங்க இங்கே வந்து சேர்ந்துட்டாங்களா என்ன? லார்ட் எஸ்ஆர், உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த 2 பசங்களும் அக்கல நக்கல் கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்புறம் மத்த 3 பேரையும் உங்க ஸ்டார்ஸ் முழுங்கிட்டு இருக்கு. அந்த குட்டி நட்சத்திரம் என்னோட கலெக்ஷன்ல ஒரு பாகம் தான். இன்னைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா எனக்கு உன்னோட ஃபியூச்சர் மேல நம்பிக்கை இல்ல. ஒருவேளை அக்கலும் நக்கலும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஸ்டார்ஸை விட்டுருங்க. அது என்னைக்கு ஃபெயில் ஆகாது. ட்ரான்ஸ்ஃபர் த பவர். மெஜிஷியன், தைரியம் இருந்தா மேஜிக் இல்லாம சண்டை போடுங்க. மேஜிக்கோட சண்டை போட லார்ட் எட்ஸா வந்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் காத்துருங்க. ருத்ரா, நீ கொஞ்சம் தள்ளியே இரு. மேஜிக் இல்லாமையே நான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கறேன். இது ரொம்ப சீட்டிங். நீங்க 2 பேரு அவன் ஒருத்தன் தான். நாங்க மேஜிக் இல்லாம சண்டை போடணுங்கிறத பத்தி மட்டும் தான் பேசணும். ஆனா எத்தனை பேர் சண்டை போடணுங்கிறத பத்தி நாங்க பேசல. உன்னோட மேஜிக் ஃப்ரெண்ட் வெறும் உருட்ட தான் செய்வானா இல்ல உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுவானா? எப்படி பண்ண முடியும்? அவனை போட்டு தள்ள போறாங்க. மேஜிக் இல்லாம ஒரு வெத்து வேட்டு. சிவாவுக்கு எந்த மேஜிக்கும் தேவையில்லை. பாரு எப்படி தனியா நின்னு சண்டை போடுறான் பாரு. மக்கள் ஒருத்தருக்கு 2 பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ருத்ரா, உன்னால இவங்க கூட சண்டை போட முடியாது. என் கையை பிடிச்சுக்கோ நண்பா. இப்போ உன்னோட பவர்ஃபுல்லா எனக்குள்ள வரப்போகுது. இபாய்ஸ்கா சிவா டேலண்ட் காப்பி பேஸ்டோ. சின்ன பசங்களா, நீங்க இங்க வந்துட்டீங்க. இப்ப நீங்க ரொம்ப நல்லா அடி வாங்க போறீங்க.
சின்ன பையனு சொல்லாதீங்க அங்கிள். ருத்ரா, என்னோட பேரு ருத்ரா. அவன் பாரு சிவாவோட டயலாக அப்படியே அப்பட்டமா காப்பி அடிக்கிறான். காப்பி கேட். வாவ் ருத்ரா, அருமையான கேக் அடிச்ச. லுக் கிக் அண்ட் ஃபைட். ரேவா, உன் கண்ணால பாரு, ருத்ரால சண்டையும் போட முடியும். ஷாக் ஆயிட்டியா? நக்கல் சிங், சொல்லுப்பா நக்கல் சிங். அவங்க நம்மளுக்கே பாடத்தை கற்பிச்சுட்டாங்க. நம்ம கதை காலி. வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வாவ், எவ்வளவு அழகான ஸ்டார்ஸ். நான் இது கூடயாவது செல்ஃபி எடுத்துக்கிறேன். அந்த ஏலியன்ஸோட தான் எடுக்க முடியல. கடைசில மேஜிக் தான் யூஸ் ஆகுது. ஆனா மக்களுக்கு புரியவே புரியாது. எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்கான நேரம் இது கிடையாது. ஐயோ, ஃபைன் தாத்தா. ரேவா, நீ நடந்தே வந்துரு. விஷயம் என்னன்னா, உனக்கு எங்களால லிஃப்ட் கொடுக்க முடியாது. எனக்கு ஒண்ணும் உன்கிட்ட இருந்து உதவிலாம் வேண்டாம். நீ உன் ஜோலிய பாக்குறியா?
Too late, ருத்ரா. சிவா, too late. நான் இந்த மகான் மெஜிஷியனோட பவரையும் பறிச்சிட்டேன். Now I am invincible. எல்லா ஃபியூச்சரையும் கரெக்டா சொல்லு, இல்ல உன்னோட ஃபியூச்சர் டிவைஸை உடைச்சு போட்டுரு. இப்ப அவரோட பவரை நம்ம 3 பேராலையும் எதிர்க்க முடியாது. தாத்தா தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா? ருத்ரா, நான் நல்லா இருக்கேன். நீ வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. தாத்தா எல்லாம் சரியாயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இவரை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். வாங்க. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. மேஜிக் செய்யறதுக்கு முன்னாடியே பயந்துட்டா ஷாக்கால். மேடம் கானன்கோ, சீக்கிரமா வாங்க. கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நாங்களும் போக வாசிங்க. எங்களை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கூட்டிட்டு போங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போக பாக்குறீங்க? I am not a pirate of the universe anymore. I am now Lord of the universe. உங்களால தப்பிக்கவே முடியாது. ருத்ரா பாய்ஸ பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கு சந்தேகப்படாதீங்க. சிவா நீ ஓரமா நில்லு. இது மேஜிக்கல் ஃபைட். இதுக்கு பேரு தான் மேஜிக்கா? ஒழுங்கா சண்டை கூட போட முடியல, இதெல்லாம் மேஜிக்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ உன்னோட லவுட் ஸ்பீக்கரை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறியா? எதுக்கும் லாய்க்கு இல்ல, வெறும் பேச்சு மட்டும்தான். நீ தான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. நீ தான் எதுக்கும் லாய்க்கு இல்ல. நீதான். ருத்ரா, அவர்கிட்ட எத்தனையோ மெஜிஷியன்ஸோட பவர் இருக்கு. முக்கியமா உங்க தாத்தாவோட பவரும். அவர்கிட்ட சண்டை போட இப்படி ஏதாவது நடக்க முடியுமா? நாம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாமா? நீ தானே சொன்ன ஒருத்தருக்கு 2 பேர் நல்லதுன்னு. குட் ஐடியா. என் கையப்படி நண்பா. இபாய்ஸ்கா ருத்ரா பவர் காப்பி பேஸ்டோ. ஏய் சிவா, என் எதிரில இருந்து போயிடு. இல்லைன்னா நான் அடிக்கிற அடியில நீ தூள் தூளா ஆயிடுவ. சிவாவோட வயசு அப்புறம் சிவாவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. அப்படி போடு. செம்ம டயலாக். ஏன் இப்போ அவன் ருத்ராவை காப்பி பண்ணலையா? காப்பி கேட். ஹே, சிவாவாலியும் மேஜிக் பண்ண முடியும். சிவாவாலியும் மேஜிக் பண்ண முடியும். ஹே, ஏதோ பெனாத்தவியே இப்ப சொல்லாத. சிவா இல்லாம ருத்ரா ஒண்ணுமே கிடையாது. நீதான் லவுட் ஸ்பீக்கர். நீதான் லவுட் ஸ்பீக்கர். நீதான் லவுட் ஸ்பீக்கர். நீதான் லவுட் ஸ்பீக்கர். உனக்கு தான் ஹெட் வெயிட். உனக்கு தான் ஹெட் வெயிட். உனக்கு தான் ஹெட் வெயிட். சிவா, அவர் தரையில இருந்தா நம்ம மேஜிக் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்ம காத்துல தான் அடிக்கணும். நம்ம அவரை காத்துல தான் நிக்க வைக்கணும். நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அந்தர் மந்தர் காலை கலந்தர் அநேகமா உன்னோட மேஜிக் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல. நான் இதுவாவது செய்றேனே. நீ என்ன பண்ற? லவுட் மவுத், சும்மா வளர்றத தவிர குட் ஃபார் நதிங்.
You good for nothing. You good for nothing. You good for nothing. You good for nothing. உனக்கு என்ன திமிரு இருந்தா என்ன அப்படி தள்ளி விடுவ? தைரியம் இல்ல. உன் மேல விழுற அந்த கல்லு கிட்ட இருந்து காப்பாத்துனேன். தேங்க்ஸ். மைரா நவுந்து போ. தேங்க்ஸ். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ ஒன்னும் அவ்வளோ கெட்டவ இல்ல. நான் தான் கெட்டவ இல்ல. நீ நல்லவதான். நான் தான் கெட்டவ. நீ தான் நல்லவ. நீ நல்லவ. நீ தான் நல்லவ. நான் தான் கெட்டவ. இல்ல நான் தான் கெட்டவ. நீ நல்லவ. ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் காட் ஒரு சண்டை முடிஞ்சது. இப்போ அடுத்ததுலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அவர் தனியால நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு இன்னமும் ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப் வந்துட்டு இருக்கு. ஜிபாய்ஸ்கா மல்டிபிள் இமேஜ் கிரியேட்டோ. எத்தனை பேரா? ஒரிஜினல் யாரு? என் எதிரில வாங்க. என் எதிரில வாங்க. நான் தான் ஒரிஜினல். 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 என்னோட ஏலியன் செக்யூரிட்டி கார்ட்ஸ், நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. கொல்லுங்க. நீங்களாம் நவுந்து போங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். இவருக்கு குன்ஃபு கராத்தே தெரியுமா? அதை விட அவர்கிட்ட இன்னும் பெரிய ஆயுதம் இருக்கு. பாருங்க. சிவா, இது முடியல, இன்னும் இருக்கு. சிவா, அவர் திரிமூர்த்தியோட பவர்ஸை முழுசா யூஸ் பண்ண போறாரு. அப்படின்னா நாமளும் நம்மளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணியே ஆகணும்.
அவர் மயக்கம் போட்டு விழுற வரைக்கும் என்னால ஏன் மேஜிக்கை மீட்ட முடியாது? ஒருவேளை தாத்தாவோட பவர்ஸ் இருந்தா நம்ம லார்ட் அசார் கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் நீக்கி திரும்பவும் மக்களுக்குள்ள செலுத்த முடியும். ருத்ரா, நீ ஞாபகப்படுத்திட்டா தாத்தா வராம இருப்பேனா என்ன? தாத்தா, ஆனா உங்களோட பவர்ஸ். ஜெய்சிங் மட்டும்தான் இந்த கலையை அடைஞ்சிருக்காரு. தம் பாடியில பவர்ஸோட சின்ன ரிசர்வ் ஒளிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக யாராவது சீட் பண்ணி அவரோட பவர்ஸ பறிச்சாங்கன்னா அப்போ இவரோட ரிசர்வ் பவரை யூஸ் பண்ண முடியும். இப்ப எல்லாரோட பவரையும் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ருத்ரா, சிவா, அவரை மேலேயே வச்சிருங்க. அவர் தரையில இருந்தார்னா நம்ம பவர் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இபைஸ்கா ஜிபைஸ்கா, ஆல் பவர்ஸ் ரிட்டர்ன். பூம் சிக் சிக் பூம், பூம் சிக் சிக் பூம். இல்ல என்னோட பவர்ஸை திருப்பி வாங்காதீங்க. வெரி குட் சிவா அண்ட் ருத்ரா. நாங்க இன்டர் பிளானட் போலீஸை கூப்பிட்டுருக்கோம். அவங்க இப்ப வந்துருவாங்க. எங்களுக்கு அக்கால் சிங் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க எப்பத்துல இருந்தோ இவரை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவர் தப்பிச்சு போயிட்டு இருந்தாரு. இப்ப இவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்னா என்னைக்குமே இவர் விடுதலையாகி வெளியில வரவே முடியாது. கமான் மூவ். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொடுங்களேன். இல்லனா ஏலியனோட போட்டோ எடுக்கணும்ன்ற என்னோட கனவு காத்துல புஸ்வானமா போயிடும். தேங்க்யூ சிவா, ருத்ரா. இப்ப நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ சிவா, ருத்ரா. நீங்க 2 பேரும் நல்ல துணிச்சலான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. எனக்கு பயப்படணும். நான் தான் ஷாக்கால். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. எனக்கு பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். இதை சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு எதிரில் என்னால எதுவுமே சொல்ல முடியல. தேங்க்யூ சோ மச் சிவா, ருத்ரா. சிவா, நீ இல்லனா எங்களால லார்ட் ஏசார் கிட்ட என்னைக்கும் ஜெயிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ. இல்ல ருத்ரா இல்லனா எங்களால கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது. சிவானாலதான். ருத்ரானாலதான். சிவானாலதான். ருத்ரானாலதான். சிவா ருத்ரா. சிவா. ருத்ரா. இவங்க என்னைக்கும் திருந்த போறது இல்ல.